ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்விசிபிள் ஹூக் எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 2 பீஸ் எடுத்திருக்கேன். இந்த 2 பீஸுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 1/4 இன்ச்சுக்கு வந்து இருக்குது. நார்மலாக நம்ம எப்படி ஹூக் பட்டி தைப்போமோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு கிளாத்தை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹூக் பட்டிக்கு எப்படி தைப்பீங்களோ அந்த மாதிரி வந்து நீங்கள் தைச்சு எடுத்துக்கோங்க. தைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம அந்த பீஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, படிமான தையல் போடணும். நார்மலா வந்து எல்லா ஹூக் பட்டி தைக்கிறப்பவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாரி தான். ஃபர்ஸ்ட்டு ஒரு கிளாத்த வச்சு அடிச்சு நம்ம வந்து இந்த மாரி படிமான தையல் போட்டுக்குவோம் இல்லைங்களா? அதே மாரி தான் சேம் மெத்தட் இதுவரைக்கும். படிமான தையல் போட்டு அந்த பீஸ் வந்து தனியா எடுத்து வச்சுருங்க. இன்னொரு பீஸ் இருக்கும் இல்லைங்களா? அதைய வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து இந்த மாரி மடக்கி தேய்ச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கிளாத் ரொம்ப பெருசா எடுத்தோம்னாலும் நம்மளுக்கு வந்து திக்னஸ் அதிகமாயிடும். அதுக்காக தான். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, அந்த பிசுறு உள்ள போற மாரி நம்ப வந்து அந்த ஹூக் பட்டி தைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா? அது மேல வைக்கணும். சரிங்களா? எக்ஸாக்ட்டா அந்த தையல் போட்டிருக்க இடத்துக்கு நேரே கரெக்ட்டா வந்து நம்ம வைக்கணும். தையல் போட்டதுக்கு மேல வந்து போயிறக்கூடாது. நம்ம ஒரு 0.5 இன்ச் வந்து கீழ கூட வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப வந்து அந்த பீஸ நேரா வச்சுட்டு சென்டர்ல வந்து ஒரு லாங் தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த தையல் எதுக்காக அப்படின்னா, நம்ப வந்து ஹூக் பட்டிக்கு ஸ்டிச்சஸ் போடுறப்போ அந்த கிளாத் வந்து விலகாம இருக்கறக்காக தான். இந்த மாரி தையல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கிளாத் வந்து பார்த்துட்டீங்கன்னா, தைச்சு முடிக்கிற வரைக்கும் விலகாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த தையல பிரிச்சு விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹூக் வந்து வைப்போம் இல்லைங்களா? அது வந்து எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 5 ஹூக் வந்து வைப்போம் பேசிக்கா. அதனால வந்து நீங்க எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப பார்த்துட்டீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அந்த நேர் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க. டாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே நீடில தூக்கி இந்த பக்கம் வச்சுருங்க. வச்சுட்டு அதே மாரி வந்து இன்னொரு டாட் போட்டுக்கோங்க. நீங்க வந்து இந்த மாரி லைன் போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த மாரி 2 லைன் போட்டு அது கேப்ல வந்து ஹூக் வர மாரி இருக்கணும். ரொம்ப கேப் அதிகமா விட்டீங்க அப்படின்னா, ஹூக் வந்து அ ஹூக் மாட்டுறப்ப வந்து கழண்டு வந்துரும். சரிங்களா? ரொம்ப சின்னதா இருக்கணும். அந்த ஹூக்கோட நுனி இருக்கு இல்லைங்களா? அது உள்ள போற அளவுக்கு மட்டும் தான் இருக்கணும். இப்ப பார்த்துட்டீங்க அப்படின்னா, ரொம்ப கம்மியான கேப்ல தான் வச்சு நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கேன். இதே மாரி வந்து பார்த்துட்டீங்கன்னா, எல்லா லைனும் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அந்த இடத்துல எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். ஹூக் கட்டுற நேரத்த கம்பேர் பண்றப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா, இது நம்ம இந்த மாரி இன்விசிபிளா ஹூக் வைக்கிறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கம்மியா தான் ஆகும். இப்ப பார்த்துட்டீங்கன்னா, 5வது ஹூக்கும் வந்து நானு வச்சு முடிச்சுட்டேன். அவ்வளோதான் வச்சுட்டு இந்த மாரி நீங்க வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து 5 ஹூக்குமே வச்சுக்கலாம். ஏன்னா, நான் வந்து பீஸ் அடிச்சு தான் திருப்பியிருக்கேன். அதனால, இப்ப வந்து நம்ம அந்த ஒரு லைன் போட்டோம் இல்லைங்களா? சேஃப்டி தையலு, அதை வந்து நம்ம பிரிச்சு எடுத்துரலாம். நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறப்போ மட்டும் பார்த்துட்டீங்கன்னா, 4 ஹூக் வைங்க பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா. ஏன்னா, அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப வந்து நம்ம ஹூக் எடுத்துக்கலாம். ஹூக் எடுத்துட்டு இந்த மாரி கிளாத்த வந்து 2ஆ ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, நமக்கு வந்து அங்க அந்த கேப் விட்டுருப்போம் இல்லைங்களா? அந்த கேப் வந்து நமக்கு தெரியும். சரிங்களா? அந்த இடத்துல வந்து ஹூக்க வந்து இந்த மாரி உள்ள இன்சர்ட் பண்ணீங்கன்னா, அது வந்து அழகா திரும்பிடும். சரிங்களா? இப்ப பாருங்க. கொஞ்சம் உங்களுக்கு வந்து கேப் கம்மியா இருக்கிறதுனால, கொஞ்சம் நம்மளுக்கு டைட்டா இருக்கிற மாரி இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பிரஸ் பண்ணி திருப்புனீங்கன்னா, அந்த ஹூக் வந்து வெளிய வந்துரும். சரிங்களா? இப்ப பாருங்க. அந்த ஹூக் வந்து வெளிய வந்துருச்சு. இதே மாரி வந்து நம்ம எல்லா ஹூக்குமே வச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? அந்த கேப் எங்கெங்க இருக்கோ, அந்த கேப்க்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த கரெக்ட்டா அந்த ஹூக்க வந்து வச்சு நல்லா பிரஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா, அந்த ஹூக் வந்து வெளிய வந்துரும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். சரிங்களா? ஹூக் மாட்றப்போ பிகினர்ஸா இருந்தீங்கன்னா கன்ஃப்யூஸ் பண்ணுவீங்க. அதாவது லைனிங் பீஸு உள்பக்கம் இருக்கு இல்லைங்களா? அது வந்து உங்களோட லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கட்டும். இந்த பக்கம் வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்துட்டீங்கன்னா, நல்ல பக்கம் இருக்கணும். சரிங்களா? அந்த நல்ல பக்கம் சைடு வச்சு ஹூக் வர மாரி மாட்டுங்க. அத எடுத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து மேல வந்துரும். சரிங்களா? இவ்வளதான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து லைனிங் பீஸ் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு வந்து நல்ல பகுதி இருக்கணும். ஹூக் மாட்டுறது வந்து எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்து அந்த ஹூக் மாட்டுறது இருக்கணும். உள்ள இன்சர்ட் பண்ணி எடுக்கிறப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்துரும். இவ்வளதான். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். நீங்க வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆரம்பத்துல என்னோட கஸ்டமர்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த மாரி ஹூக் வச்சு குடுத்தோம்னா வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து நெறைய வந்ததுனால, ஹூக் கட்டுறக்கும் நம்மகிட்ட வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஆள் கிடையாது. வெளியில குடுக்குறக்கும் இப்பல்லாம் வந்து பயமா இருக்கு. ஏன்னா ரொம்ப அனுபவப்பட்டாச்சு. அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா, சரி ஸ்டிச் பண்றப்பவே இந்த மாரி ஹூக் கட்டி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக, இப்பல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அப்படியே இன்விசிபிள் ஹூக் வச்சு விட்டுறது. இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா, மீதி இருக்கிற கிளாத்த வந்து இந்த மாரி நமக்கு தேவையான அளவுக்கு வந்து
அந்த பீஸ் வந்து வச்சுட்டு மீதி வந்து இந்த மாதிரி மடக்கி தைச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பீஸ் அப்படியே வந்து உள் சைடு திருப்பி அதை வந்து மடக்கி எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹூக் பட்டி பீஸ் வந்து ரெடி ஆகிடும். இன்விசிபிள் ஹூக் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து அந்த வி பட்டியை அடிச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஹூக் வச்சதுக்கு அப்புறம் தான் அதை மார்க் பண்ணி தான் நம்ம வந்து வி பட்டி வந்து அடிக்கணும். சரிங்களா? அதனால வந்து ஃபஸ்ட்டே அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஹூக் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது வந்து மாறிடும். சரிங்களா? அதனால ஹூக் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வி பட்டி மார்க் பண்ணி வி பட்டி ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் ரொம்ப எடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாலாம் கிடையாது. ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து நம்ம இந்த ஒர்க்கை வந்து முடிச்சிடலாம். சரிங்களா? ஏன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சதையுமே அந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நார்மலாக நம்ம வந்து ஹூக்கு வந்து கையில் கட்டுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் தைச்சு எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஹூக் கட்டி ஃபினிஷ் பண்ணுவோம். சரிங்களா? இது வந்து நீங்கள் சைடு தையல் போட்டீங்க அப்படின்னாவே ஒரு ப்ளவுஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.